everyone, I'm Naveen. Welcome to Nanachi. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம்னா லக்கி பாஸ்கர் நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷனோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ங்க, நான் இந்த படத்தை வந்துட்டு தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்காக ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன். அட்லீஸ்ட் இந்த படத்தை வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ்லாச்சும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ அட்லீஸ்ட் வந்துட்டு பார்த்துட்டேன் அந்த படத்தை. ஸோ டைரெக்டாக வந்துட்டு நம்ம படத்தை பற்றி ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். ஸோ இந்த படத்தை பற்றி இந்த படத்தோட பல வேறு ரிவ்யூஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? ஸோ அவங்க கருத்து எதுவுமே நான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நான் பேசுகிற மாதிரி பேச போகிறது கிடையாது. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். சரிங்களா? நான் படம் பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி பார்த்தேன் நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை பற்றி என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ யாரோட கருத்தை எடுத்து பேச போகிறது கிடையாது. ஸோ லக்கி பாஸ்கர், நம்ம துல்கர் சல்மான், மீனாட்சி சௌத்ரி, நம்ம ராம்கி சார் நடிச்சிருக்காங்க. எல்லாம் மெயின் ரோடில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு பீரியட் ஃபிலிம்ங்க. சரிங்களா? 1989லேருந்து 1992 அந்த காலகட்டத்தில் நடக்கிற படம் தான் இது. ஸோ இது வந்துட்டு ஒரு காசு சம்மந்தப்பட்ட ஒரு 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 படம். சரிங்களா? லோவர் மிடில் கிளாஸ்க்கு ரொம்பவே கனெக்டாக இருக்கிற படம். ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரியல் பேஸ் ஆன் ட்ரூ ஸ்டோரியை வச்சு ஒரு இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு ஃபிக்ஷனலான ஸ்டோரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பேசிக்காக இது ஒரு கிரைம் ஸ்டோரி தாங்க, கிரைம் ட்ராமா ஸ்டோரி தான். ஆக்சுவலி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப எல்லாரும் நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ பார்த்தப்போ லக்கி பாஸ்கர் பாட்டை போட்டு அது ஸ்டேட்டஸ் அது வச்சுக்கிருந்தாங்க. சரி, இந்த படத்தை பற்றி என்ன இப்படி ஹைப் பண்ணுறாங்க, இந்த கேரக்டர் நல்லா இருக்கு, ராம்கி சார் கேரக்டர் நல்லா இருக்குன்னு எல்லாம் மேம்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சரி, இந்த படத்தை எப்படி வச்சு பார்த்துணும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் உட்காந்து பார்த்தேன். படம் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம துல்கர் சல்மானோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் எ லோவர் மிடில் கிளாஸாக வந்துட்டு நடிச்சிருந்தாரு. ஸோ அது அவரோட வறுமையாக இருக்கட்டும். சரிங்களா? அவருக்கு சம்பளம் ஒரு 6,000 வச்சுக்கோங்களேன். பட் அவர் கடமை வந்துட்டு 36,000 இருக்கும். சரிங்களா? பத்தாவதுக்கு அவருக்கு ஒய்ஃபு, ஒரு பையன், தம்பி, தங்கச்சி, அவங்கள படிக்க வைக்கணும். அவங்க அப்பா உடம்பு சரியில்லை, அப்பா வேற இருப்பாங்க, வீட்டை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இவ்வளோலாம் கஷ்டப்படுற ஒரு சூழலை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வழி கிடைச்சிடாதா நம்ம வந்துட்டு வசதியா இருக்கிறதுக்கு? சரிங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட 3 to 4 வருஷம் நேர்மையா இருந்து எதுவுமே கிடைக்கல. பட் அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, என் ஃபேமிலிக்காக எந்த ஒரு ரிஸ்க்கு நான் எடுப்பேன். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் கிரைம் கூட செய்வேன்னு சொல்லி தான் படம் ஃபுல்லாக அப்படிதான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த படத்தோட கதை, அதோட ஸ்க்ரீன் பிளே வாய்ஸ் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு இது படம் பார்த்த மாதிரியே கிடையாது. அவங்களோட வேர்ல்டுக்குள்ள போன மாதிரி தான் எனக்கு லிட்டரலி ஃபீல் ஆச்சுங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும், ஸ்க்ரீன் பிளே கொண்டு போன விதமாக இருக்கட்டும். ஆக்சுவலி வந்து துல்கர் சல்மான் வந்துட்டு அண்ட் லக்கி பாஸ்கர், அதாவது பாஸ்கர் வந்துட்டு டெட்பூல் மாதிரி ப்ளே பண்ணியிருப்பாரு. அதாவது அடிக்கடி வந்துட்டு ஃபோர்த் வால் பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலி வந்துட்டு பாஸ்கர் தான் வந்துட்டு அந்த மெயின் கேரக்டர் துல்கர் சல்மான் தான் வந்துட்டு நம்மளுக்கு நரேட் பண்றாரு, கதைக்குள்ளேயே கூட்டு போறாரு. சரிங்களா? அதை பற்றி சொல்லிட்டே இருக்காரு வாய்ஸ் ஓவர்ல. சரிங்களா? அடிக்கடி வந்து கேமராவும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கேமரா பார்த்து சொல்றேன், எனக்கு அந்த சீன்ஸ்லாம் வந்து எனக்கு லிட்டரலி டெட்பூல் தான் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல சீன்ஸாக இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு எமோஷனல் வைஸ் பார்க்கும்போது அவ்வளோ எங்கேயுமே வந்துட்டு பெரிய அளவில் அந்த எமோஷனல் அழுக, சாப்பாடுக்கு பஞ்சம், அதுக்கு பஞ்சம், அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப எமோஷனல் ரொம்ப இழிவுபடுத்துற மாதிரி எதுவுமே இல்லை. முகம் சொல்லிக்கிற மாதிரி. ஆக்சுவலி சில மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எமோஷனலி கொஞ்சம் ஒரு மாதிரி மூடை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்குவாங்க, ஓவர் எமோட்டடாக பண்ணுவாங்க சில சீன்ஸ். பட் இதெல்லாம் இப்பெல்லாம் கிடையாது. ஒரு சட்டிலான இதுதான். ஒரு லோவர் மிடில் கிளாஸ் இன்டெலிஜென்ட்டாக யோசிச்சா, அதுவும் கெட்ட வழியில இன்டெலிஜென்ட்டாக யோசிச்சா என்ன நடக்கும், அதுதான் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிருக்கிறதுக்கு. சரிங்களா? கண்டிப்பாக நிறைய பேர் படம் பார்த்துருப்பீங்க. இதை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைங்க, எல்லாரும் தெரிஞ்சது தான். ஸோ எல்லாருக்கும் தெரியும். நான் சீன் பை சீன் சொல்லாமல் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எந்த சீனும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரியும். சரிங்களா? ஸோ அப்புறம் வந்துட்டு இந்த படத்தில் நிறைய மெசேஜ் கூட இருக்குது. அது நான் பார்த்த ஒரு விஷயம் வந்துட்டு, படம் வந்துட்டு நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாக நம்ம சம்பாதிச்சிட்டா எந்த அளவுக்கு நம்மளுக்கு தலகணம் வரும். சரிங்களா? அது தெரிஞ்சு எந்த அளவுக்கு காசு சேர நம்மளோட குணம் மாறும். அது ஒரு பணம் நம்ம கவனத்தை எவ்வளோ மாற்றுதுன்னு அதில் நம்மளால கற்றுக்க முடிஞ்சு. என்ன வந்துட்டு கடவுள் இவ்வளோ சம்பாதிக்கணுங்க விடுவார். பட் கண்டிப்பாக அங்கே ஒரு அடி விடுவோம். அவர் கொடுக்குற அடியில் தான் வந்துட்டு மறுபடியும் நம்ம பேக் டு நார்மலுக்கு வரும். அந்த தலகுணம் தான் இறங்கி போய் அமைதியாக ஆயிடுவோன்னு வந்துட்டு அந்த சீன்ஸும் வந்துட்டு அழகாக எலிவேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன வந்துட்டு இந்த மேக்கிங் பற்றி சொல்லி ஆனவங்க, இந்த படம் வந்துட்டு பீரியட் ஃபிலிம்னால வந்துட்டு 1989லேருந்து 1892 இந்த வருஷத்துலாம் நடக்கிற காலகட்டம். இந்த படத்தோட கதை அந்த காலகட்டத்திலாம் நடக்குது. ஸோ மேக்கிங் வைஸ் வந்துட்டு ஃபுல்லி செட்டு தான்.
நம்ம துலுக்கர் சல்மான் பாஸ்கர் வந்துட்டு பேங்க்ல கிளர்க்கா வேலை செய்வாரு. சரிங்களா. ஸோ அந்த பேங்கோட செட்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ ரியலா இருக்கும். சரிங்களா. அவ்வளோ நல்லா இருக்கும். ஆக்சுவலி அந்த பாத்ரூம் சாரி இந்த பேங்க்ல வந்துட்டு அவங்க அவங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ற விதமே நல்லா இருக்கும். எக்ஸ்ப்ளோர்னா பாத்ரூம் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஒரு சீன்ஸ்லாம் இருக்குங்க. அவர் வந்துட்டு எல்லாரும் அந்த பேங்க்லயும் வந்துட்டு பெரிய அதிகாரிக்கு முன்னாடி அவமானப்பட்டு அவர் போய் ரொம்ப எமோஷனலா அழுந்து பாத்ரூம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ண போறாரு. அதுல ஒரு மிரர் சீன் இருக்கும். ஸோ உங்களுக்கும் தெரியும் மிரர் சீன்லாம் எப்படி எடுப்பாங்கன்னு தெரியும். ஆக்சுவலி கேமரா பாக்குற மாதிரி தான் அந்த கேரக்டர் வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி அந்த கேமரா வச்சிருப்பாங்க. பட் கேமரா ஆப்போசிட்ல இருக்கும். பட் நம்மளுக்கு எப்படி தெரியும்னா நம்மளுக்கு பாக்குறதுக்கு வந்து ஹீரோ வந்து அந்த கேரக்டர் வந்து மிரர்ல தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட்லாம் தெரியற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி மேக்கிங் ரொம்ப பிடிக்குங்க. சரிங்களா. சின்ன வயசுல இந்த மாதிரி பார்த்துப்பேன். எங்கட கேமராவே இல்லாம கண்ணில் கேமராவே தெரிய மாட்டேங்குது. பட் மேக்கிங்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் வந்துட்டு அந்த பேங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ற விடம் என்ன வந்துட்டு பாஸ்கர், அதாவது துல்கர் சல்மான் அந்த கேரக்டர் வந்து ஸ்டே பண்ற காலனி அது அப்பெல்லாம் எப்படி இருக்கும், பக்கத்து வீடு கொச்சன்னு அந்த ஒரு சின்ன ஸ்ட்ரீட்ல அந்த செட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லாவே வந்து அந்த காலகட்டத்தில் இருக்க எப்படி இருக்குமோ அந்த தெருவா இருக்கட்டும், அந்த ரோடா இருக்கட்டும், அந்த வண்டியா இருக்கட்டும், எல்லாமே அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. சரிங்க. ஸோ கேமராவே சொல்ல போனா வந்துட்டு கேமரா நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இன்டெலிஜென்டான ஷாட் எல்லாத்தையும் வந்துட்டு அழகா டீசனா ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஷார்ட்ஸ் வச்சிருக்காங்க. நம்மளுக்கு வந்துட்டு எந்த விதத்துலயும் வந்து கன்ஃபியூஸ் ஆகாம இருக்க. சரிங்களா. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்துட்டு இந்த படம் வந்துட்டு விறுவிறு தாங்க போகுது. ஒரு ரெண்டு மணி நேரம் 30 நிமிஷம் 2.5 நினைக்கிறேன். ஆக்சுவலி எங்கேயுமே லேக் இல்லைங்க. ரொம்ப லேக் இல்லை. எல்லா கேரக்டரும் வந்து சூப்பரா பிளே பண்ணியிருந்தாங்க. நம்ம துல்கர் சல்மான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. மீனாட்சி சௌத்ரி அவங்களுக்கு இவ்வளவு ஆக்டிங்லாம் வருமானு இந்த படத்துல கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இன்னொன்று இந்த குட்டி பையன் இருப்பான், ரித்விக்னு பேருன்னு நினைக்கிறேன். நம்ம ஜெயிலர் படத்தில் நம்ம தலைவருக்கே பேரனா வந்தானே அந்த பையன் தான். அந்த பையனையும் வந்துட்டு வேஸ்ட் பண்ணாம வெறும் பையனா வராம அவன் மூலியமா ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி, அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க மூலியமா ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி அந்த சீன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன வந்துட்டு அவங்க அப்பாவோட கேரக்டர், அதாவது பாஸ்கரோட அப்பா கேரக்டரும் ஒரு கட்டத்துல சைலண்டா இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அவருக்கான ஒரு ஸ்கோப் இருக்குங்க. சரிங்களா. அதுவும் நல்லா இருக்கும். அவரும் ஒரு ஐடியா சொல்ற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் வரும், நல்லா இருக்கும். என்னோட ராம்கி சார் வந்துட்டு இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கேரக்டர். நம்ம லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும்டா, இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான ஃப்ரெண்டு இருக்கணும்டா, அந்த மாதிரி சொல்ற மாதிரி ஒரு கேரக்டர் பிளே பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்றப்போ படத்துல வரப்போ ஒரு மாதிரி டவுட்டா இருக்கும். என்ன ராம்கி சார் வந்துட்டு கெட்டவரா, ஏமாத்திடுவாரா, காசை நம்பிக்கையான ஃப்ரெண்டா இருப்பாரு, இந்த மாதிரி டவுட்டா இருக்கும். பட் அந்த கேரக்டர் வந்துட்டு நல்லவனுக்கு நம்ம நம்பருக்கே வந்து கடைசி கட்டத்துல நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இந்த கேரக்டர் வந்து நல்ல கேரக்டர் தான்ப்பா, நல்லவன் தான், நம்பிக்கையானவன் தான். அதுக்கப்புறம் தான் வந்து இது இந்த மாதிரி நம்பிக்கையான ஃப்ரெண்டு கிடைச்சா நம்ம கொடுத்து வச்சிருக்கணும், அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சுச்சா. அவரோட கேரக்டர் ரொம்ப சட்டான கேரக்டர். ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, அதான் நான் சொல்றேன்ல, நம்மளுக்குலாம் இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்கணும். ஏன்டா நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்டு இல்லை, நம்பிக்கையான ஃப்ரெண்டு, அதுவும் பணத்து விஷயத்துல நம்பிக்கையான ஃப்ரெண்டு. கூட இருக்கிற பல வருஷம் பழகின ஃப்ரெண்டை வந்து காசு விஷயத்துல ஏமாத்திட்டு போறாங்க. சரிங்களா. பட் அவரு திடீர்னு வந்தவர் ஒரு ஹெல்ப்காக வந்து ஒரு பேங்க்ல, ஆனா அந்த காசு விஷயத்துல ஏமாத்தாம அவ்வளவு ஒரு லாயலா இருந்தாரு பாருங்க. ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிருந்தாங்க. அவரோட ஃப்ரெண்டு கூட இருப்பாரு, நம்ம பாஸ்கரோட ஃப்ரெண்டோட கேரக்டர் கூட இருக்கும், சாம்பான ஒரு கேரக்டர், அதுவும் நல்லா அவங்களும் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்துல எந்த ஒரு கேரக்டரையும் வந்து வேஸ்ட் பண்ணவே இல்லைங்க. சரிங்க. எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு சீன்ஸ் இருக்கு, ஒரு முக்கியமான சீன்ஸ் இருக்குங்க. சரிங்க. அன்டில் பேங்க் மேனேஜரா இருக்கட்டும், அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு சீன்ஸ் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சின்ன கேரக்டர் கூட அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாரியை வந்துட்டு ரொம்ப எலிவேட்டா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கூட்டிட்டு போனுச்சுன்னு நாங்க சொல்லணும். ஸோ இந்த படத்துல வந்துட்டு நிறைய விஷயம் கத்துக்கலாம். படம் நம்ம அளவுக்கு மீறி, தேவைக்கு மீறி நம்ம சம்பாதிக்கிறப்போ வந்துட்டு அந்த பணம் எந்த அளவுக்குலாம் நம்மள வந்துட்டு நம்ம குணத்தையே மாத்தி விடுது அப்படின்ட்டு. சரிங்களா. என்ன வந்துட்டு இந்த மாதிரி ரியல் லைஃப்ல பண்ணீங்கன்னா கண்டிப்பா மாட்டிப்போம். சரிங்களா. பட் இது ஒரு ஃபிக்ஷனலா எழுதுனதுனால அந்த கேரக்டர் வந்து கடைசி வரைக்கும் தப்பிச்ச மாதிரியே காமிச்சிருப்பாங்க. என்னதான் ஒரு ஏமாத்தலாம் வந்து தப்பு பண்ணதுலாம் அதெல்லாம் சட்டத்துக்கு முன்னாடி வராத மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அது கடைசி வரைக்கும் செவ்வாய் பண்ணிக்கிட்டு தான் இருந்த மாதிரி கடைசியில காமிச்சு முடிச்சிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அது எப்படி சொல்றது, இதை ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாதுதான் சொல்லணும். சரிங்களா. நேர்மையா இருந்தா கண்டிப்பா லேட்டா அந்த படத்துல ஒன்னொன்னு காமிச்சிருந்தாங்க. நேர்மையா இருந்தனா அவர் வந்து ஒரு 3 to 4 வருஷம் ரொம்ப நேர்மையா வேலை செய்வாரு. அந்த 4 வருஷத்துக்கு பிற்பாடு தான் வந்துட்டு ரொம்ப அசிங்கப்பட்டதுனா ரொம்ப பணம் தேவையா வந்தனால தான் வந்துட்டு அவர் தப்பு பண்ற நிலைமையா வந்துச்சு.
சரிங்களா? ஸோ அதில் வந்துட்டு காமிச்சிருந்தாங்க, நீ நேர்மையாக வேலை செஞ்சதுக்கும் அதுக்கும் ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு அவருக்கு ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் போஸ்டே கிடச்சிச்சு அதிக சம்பளத்தோட. ஸோ நான் அந்த சீன்ஸை பார்க்குறப்போ அது அப்படி தான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இத்தனை வருஷம் பாஸ்கர் வேலை செஞ்சதுக்கு, நேர்மையாக ஆனஸ்ட்டாக வேலை செஞ்சதுக்கு, ஒரு சின்சியராக வேலை செஞ்சிருக்கு, அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி தான் நான் பார்த்தேன் அவரோட போஸ்ட், அவர் ப்ரொமோட் ஆனதை. சரிங்களா? ஸோ அப்படி தான் நான் பார்த்தேன். அதையும் நம்ம பொறுத்தால் பூமி ஆழ்வார் அந்த கான்செப்டை நான் அங்கே பார்த்தேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு 2 hours 30 minutes வந்துட்டு நல்லா என்டர்டைன்மெண்டாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் முக்கியமாக லோவர் மிடில் கிளாஸ்லாம் வந்துட்டு செம்மையாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்பெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். பட் நீங்கள் பண்ணீங்க கண்டிப்பாக மாட்டிப்பீங்க லா படி. ஸோ அப்படியே தான் ட்ரை பண்ணாதீங்க. சரிங்களா? இது ஒரு இந்த மாதிரி மூவி வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு ட்ரீமில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பாஸ்கர் லைஃப் வாவ் அப்படி இருக்கும் அங்கே. சரிங்களா? ஸோ இந்த படத்தில் நிறைய இந்த அவர் மாட்டிக்க கூடிய சூழ்நிலை வரப்பெல்லாம் எப்படி இன்டெலிஜென்ட்டாக தப்பிச்சிருப்பான்ட்டு, அந்த பாஸ்கர் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் மேன் வந்துட்டு இன்டெலிஜென்ட்டாக யோசிச்சா எப்படிலாம் அவன் வந்துட்டு இருக்கலாம். அப்படி அழகா இன்டெலிஜென்ட்டாக வந்துட்டு அந்த அந்த ஸ்டாரியும் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் காமிக்காம அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக எலிவேட் பண்ணாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மறக்காம இந்த படத்தை வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸை செக் பண்ணி பாருங்க, ஸ்டீல் இருக்கு. ஸோ உங்கள் டைமை ஒதுக்கி நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக பிடிக்குங்க, நல்லா கனெக்ட் ஆகிருப்பீங்க. ஸோ இதை சொல்லிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ராஜ் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு லக்கி பாஸ்கர் பிடிச்சிருக்கு பிடிக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ see you next video. Until then, signing off here. I'm Naveen. Take care. Bye.